ஏன்னா உங்க வண்டி தானே நல்லா இருக்கு வண்டி. நமக்கு திறமை இருக்கணும். ஏசுதாஸ் அவர்களுடைய பையங்கிறதுனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா? இதுக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டிருக்கீங்க? சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் அப்பா மாதிரி பாடுறீங்க, அப்பா மாதிரி பாடணும்னா அவரே கூப்பிடலாமே, உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 25 வருஷத்துல யாராவது மீட் பண்ணாலே ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலே நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்சம் 2 லைன் பாடுங்க, அதுதான் இன்னும் கரெக்டாகும். நிறைய நேரமாக சாப்பிடாம பசியில் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் உங்களுக்கு. நம்ம செய்யறதோ இல்லை அப்படிதானே. வஞ்சரம் ஃப்ரை, கிங் இஸ் ஹேவிங் தி கிங் ஃபிஷ். அவரே கூப்பிட்டு இது எப்படி? ஐயோ வணக்கம். நான் குடிச்சிடாதீங்க. யோ சேர்ஸ் எல்லாம் குடிக்கணும். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துல 5 பாட்டு 6 பாட்டு எல்லா பாட்டையும் அவங்களே பாடிக்கிறாங்க. பாடுற ஒரு சாங் வந்து ராமன் சார் தவிர அது வேற யார் வாய்ஸ்லையும் நம்ம வந்து அவர் இந்த சென்னை ரோட்ல எல்லாம் நடந்து தானா சமைச்சு குடிசையிலலாம் தங்கி ஆரம்ப காலத்துல, அதுக்கப்புறம் மெதுவா அவரு உண்டாக்குன ஒரு லெகசி. வீட்டில் ரொம்ப குழந்தைத்தனமா இருந்துட்டு டக்குன்னு வில்லன் ரோல் பண்றீங்க. வீட்டில் என்னன்னா சொன்னாங்க? வீட்டில் வில்லனும் நான் தான். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்திய சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் சிங்கராக வலம் வந்து இருக்கக்கூடிய, ஆல்வேஸ் பிஸியாகவே இருக்கக்கூடிய திரு விஜய் யேசுதாஸ் அவர்கள் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவங்கள வரவேற்று ஷோக்குள்ள போலாமா? ஏன்னா உங்க வண்டி தானே. ஆக்சுவலி உங்களுக்கு லாங் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நல்லா இருக்கு வண்டி. உங்க ரேஞ்சு கொஞ்சம் குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான். லாங் டிரைவ் போகும்போது அந்த நெடுவாளி சாங் கேட்டு டிராவல் பண்ணுவீங்கன்னு ஜஸ்ட் போன ஒரு வாரத்தில் தமன் கூட ஷூட் இருந்தது, தெலுங்கு ஒரு ஷோவுக்கு ஹைதராபாத்தில். அப்போது பேசிகிட்டு இருந்தோம். அந்த படத்தில் இருக்கிற எல்லா ட்ராக்ஸும் எவ்வளோ ஒரு பேசியாக, ஏன்னா லைக் அதுவும் என் வண்டியில் நான் லாங் ட்ரிப் போகும்போது தனியாக இருக்கும்போது ஃபுல்லாக அந்த மாதிரி சாங் இல்லை டிரைவிங்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஆனால் அது சில டைமில் ஒரு இதில் இந்த சாங் நெடுவாளி, அந்த ட்ரம்பெட், அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ண ஆல் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ். ஐ திங்க் இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் என் பசங்க வந்து கேட்குற ஒரு பிளேலிஸ்ட்டே தனி. அந்த ஜென்ரேஷன் கேட்குற சாங்ஸை வந்து நான் யூஸ்வலி கேட்குறதில்ல. இங்கிலீஷாக இருந்தாலும் அது இன்ஃபேக்ட் இப்போ இஃப் யூ டேக் சாயப் சங்கர், நம்ம திப்பு அண்ட் ஹரிணி அவங்களோட பையன், பட் அவன் தனியாகவே இஸ் மேட் அ நேம் ஃபார் ஹிம்செல்ஃப். என் பையனுக்குன்னு சாய்னா ரொம்ப லைக் பைத்தியமாயிட்டேன் இப்போ. ஸோ கட்சி சேரா இருந்தாலும் ஆசைக்கூடா இருந்தாலும் அந்த சாங்கெல்லாம் என் பிளேலிஸ்ட்டில் இப்போ வந்துச்சு. அண்ட் ஆசைக்கூடா ஐ லைக் இட் ஈவன் ஆல்சோ. அந்த மாதிரி சாங்ஸ் வந்து அவங்க கேட்குறதுல இப்போ இன்றைக்கி காத்தால கூட ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது அவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சில சாங்ஸ்லாம் கேட்கும்போது புதுசாக பழசாக அதை ஷேர் பண்ண சொல்லுவேன். ஸோ என் பிளேலிஸ்ட் அதெல்லாம் ஏற்றிடுவேன். ஸோ டிரைவிங்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக ஒன் டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பிளேலிஸ்ட்லாம் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கூட கேட்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம். உங்களை இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு பல மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும், நாளைக்கு யூஎஸ் கிளம்புறேன், பட் ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நிறைய நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ எப்படியாவது ஸ்குவீஸ் பண்ணிடலான்னு. கண்டிப்பாக இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். யூஎஸ்ல இருந்தீங்க, யூகேல இருந்தீங்க, கனடாவில் இருந்தீங்க, கொச்சின்ல இருந்தீங்க, இன்னைக்கு ஆழ்வார்பேட்டைக்கு வந்துட்டீங்க. ட்ரை பண்ணிட்டே பேசலாமாண்ணா? வாங்க. சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகி 20 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், இந்த ஆகஸ்டில் ஆக்சுவலி ஆகஸ்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் சாங் பாடி 25 வருஷம் ஆகிடும். 25 years ஆக்சுவலி, 2024. ஸோ 99 ஆகஸ்ட்டில் வந்து மில்லேனியம் ஸ்டார்ஸ் வித்யாசாகர் சார் ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்டிங்க்கு சம்மர் டைமில், அந்த டைமில் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி காலேஜ் போயிட்டேன்.
அப்புறம் டிசம்பரில் அந்த சீசன் கச்சேரி சீசன் டைம் மார்கழி அந்த டைமில் திருப்பி வந்து இந்த 1st ஜான்வரி அன்னைக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த மலையாளம் படம் மில்லேனியம் ஸ்டார்ஸ். ஸோ அங்கே நானும் என் கசின்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஷெனாய்ஸ் தியேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ ஜான்வரி 1 அன்னைக்கு பார்த்து அந்த சாங்ஸ் எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. பட் படம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒர்க் அவுட் ஆகலை. பட் அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ எனவே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரெக்கார்டிங்னு சொன்னால் இந்த ஒரு ஆகஸ்ட் டைமில் 25 இயர்ஸ் ஆகிடும். இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. ஆமாம், எக்ஸாக்ட் டேட்டுன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் மேபி தேடி பார்த்தா தெரியும். நான் ஒரு டேட் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? November 14, 1961. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். நீங்கள் உள்ளே வந்ததே கொஞ்சம் கன்ஃபியூஸாக சொன்னீங்க, பரவாயில்ல. அப்பாவோடது கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஏதோ அவர் நல்ல பிளான்ல அது ஞாபகம் வச்சிருக்காரு. எனக்கு வந்து நான் எப்போ ஆரம்பிக்க போறேனோ எப்போ முடிய போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு இப்போ. ஸோ அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, அப்படியே ட்ராவல் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் அதனால ஞாபகம் வச்சுக்கல. ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ ரிலீஸ்ன்னு சொன்னால் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்கு. இப்போ ஜனவரி 1 தான் அந்த ஆடியோ லான்ச், அந்த மாதிரியெல்லாம் அந்த டைமில் நடக்கல. அது அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ரெக்கார்ட் பண்ண டைம் வாஸ், ஏன்னா செப்டம்பரில் காலேஜ் மறுபடியும் ஆரம்பிக்கும் செமஸ்டர். ஸோ அதுக்கு முன்னாடின்னு ஒரு வேகா ஜூலை அந்த ஆகஸ்ட் டைமில் வந்தேன், ரெக்கார்ட் பண்ணேன், திருப்பி போயிட்டேன். ஆனால் அந்த ரெக்கார்டிங் நடந்தது, பூஜா நடந்தது நம்ம வித்யாசாகர் சார் ஸ்டுடியோவில், அதெல்லாம் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. இங்கே நம்ம டி நகரில் அவர் ஸ்டுடியோவில். ஸோ அது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி என்னெல்லாம் நடந்தது, காது நடுங்கிச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் இருக்கு. பொதுவாகவே அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி ஒரு வாரிசு அடிப்படையில் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வருவாங்க. ஒரு நடிகர்களோட பையன் நடிகர் ஆகணும், மியூசிக் டைரக்டரோட பையன் மியூசிக் டைரக்டர் ஆகணும், பொலிட்டீஷியன்ஸில் அப்படி தான் வருவாங்க. பட் அரசியலை கம்பேர் பண்ணும்போது சினிமாவில் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவரோட பையங்கிறதுனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குமாங்கிறதுலாம் கேள்விக்குறி. நமக்கு திறமை இருக்கணும். இப்போ ஏசுதாஸ் அவர்களுடைய பையங்கிறதுனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா? இதுக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டிருப்பீங்க? அது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பட் ஐ திங்க் கஷ்டம்னு இருக்கிறது வந்து இப்போ அரசியலாக இருந்தாலும் நடிக்க வந்தாலும், இப்போ ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அது நிறைய கனெக்ஷன் இருக்குது. அரசியலும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் நிறைய கனெக்டட். இப்போ அம்மாலேருந்து லைக் கருணாநிதி சார்லேருந்து அந்த பரம்பரையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இதுதான். ஸோ அஃப்கோர்ஸ் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த லைனில் அந்த லீனேஜில் வர்றவங்க வந்து அந்த இன்ஸ்டன்ட் மேபி கனெக்ஷன் ஆர் ஈவன் அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ அதில் இருக்கிறச்ச அவங்க பார்த்த விஷயங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அந்த மேபி கெப்பாசிட்டி அது எல்லாருக்கும் வேற மாதிரி தான் இருக்கும் எனிவே. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அவங்க அப்பா அம்மா கரியரில் பார்த்து வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எனிவே அந்த இனிஷியல் இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிறதோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மேபி எங்களை மாதிரி இப்போ ஸோ கால்ட் நெப்போட்டிசம் இல்லை நெப்போட்டிசம் ஆர் ஸோ கால்ட் நெப்போ கிட்ஸ் வேணால் சொல்லலாம். பட் எங்களை மாதிரி வாரிசுகளுக்கு தான் அந்த இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் மேபி ஈஸியராக இருக்கும். பட் ஒரு சைடில் ஒரு கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கும். அதாவது அவனுக்கு வந்து ஈஸியாக இல்லை அவளுக்கு வந்து ஈஸியாக சான்ஸ் கிடைக்கும், நம்ம வேற யாராவது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாருக்காவது இன்னும் அதே டேலண்ட்ல இல்லை. ஸோ அதில் நமக்கும் ஒரு மைனஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணோம். பட் ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம இதுவும் மீறி வரணும். அதாவது அந்த பேரையும் தாண்டி நம்ம வரணும். அந்த பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மளை வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க மேபி. இல்லை அந்த பேர் இருக்க இல்லை சில டைமில் சில ஆளுங்க வந்து அப்பா கிட்ட இருக்கிற மேபி அந்த ஜென்ரேஷனில் ஒர்க் பண்ணவங்க இல்லை அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியாச்சு, அதனால நீங்கள் வந்து வாங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுங்க, ஃப்ரீயாக பண்ணுங்க, இல்லை அப்பாவை தெரியும், அந்த மாதிரி கூட டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசும்போது கூட நாம் ஒரு ஆர்டிஸ்ட்னோ அதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைலாகே அப்படிதான். அப்பாவுக்கு எனக்கு தெரியும், அப்பா கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்களும் அதில் இருந்தீங்கன்னா சரி. ஐ திங்க் நம்மள வந்து ஒரு கேஷுவலாகவே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த கேஷுவலாக. ஸோ மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மேபி ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்னென்னா அந்த இனிஷியல் ஒரு பிரேக் த்ரூ வரத்துக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் ஐ மீன் எங்களுக்கும் இப்போ எனக்கு கூட மில்லேனியம் ஸ்டார்ஸ் அது வந்து
நான் பாடுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாடுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. லைக் அதில் 3 சாங்ஸ் கொடுத்தாங்க. ஹரிஹரன் சாரும் அப்பாவும் சேர்ந்து பாடி அதில் 3வது ஒரு வாய்ஸ் 3 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஈவன் தென் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து என்னோட இனிஷியல் ஓப்பனிங் வந்து சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆனால் கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என் உச்சரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், என்னோட வாய்ஸ் குவாலிட்டி அவரோட லெவலில் இல்லை அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த ஒரு இது வந்து இனிஷியலாக எனக்கு வந்து நிறைய ட்ராப் லைக் ஒரு என்ன பேக்லாஷ்னு வேணால் சொல்லலாம். பட் அது ஒரு சைடில் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், நீ வந்து உன் வேலை வந்து பண்ணும்போது நீ பண்ணிகிட்டே இரு, சின்சியராக பண்ணிகிட்டே இரு. அண்ட் உன் கிராஃப்ட், அதாவது இந்த நம்ம என்ன சொல்கிறது, அந்த ரா இருக்கிற அந்த ஒரு ஸ்டோன் இல்லை ஜெம், அதை வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணி இல்லை கிரைண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொண்டு வந்து ரெடியாக வச்சுக்கோ. அதை வாங்குறதுக்குன்னு யார் வராங்களோ அவங்க கரெக்டான ப்ரைஸ் கொடுத்து லைக் நாட் மணின்னு இல்லை, பட் கரெக்டான வேல்யூ கொடுத்து அவங்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லை அந்த ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை கூட. ஸோ அதை எப்போவுமே சொல்லிட்டு இருந்தார். ஸோ இனிஷியல் இயர்ஸ்லலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்தார், ரொம்ப கம்மியாக சான்ஸ். தமிழில் வந்து இனிஷியலி அந்த மல்லிகை பந்தல், காதல் கொண்டேன், ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட் படம் ஜெயம், அந்த படத்தில் கோடி மின்னல்கள், அந்த 3 சாங் தான் ஆக்சுவலி என்னோட தமிழ் பிரேக் த்ரூ. அது ஐ திங்க் 2004 or 2000 அந்த டைம் அந்த சாங் அந்த ஃபிலிம்ஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்ஸாக அதான் இனிஷியல் பிரேக் த்ரூ. அது தமிழில் சீக்கிரமாக வந்துச்சு, சீக்கிரம்னா ஆனால் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ அந்த பிரேக் த்ரூ வந்ததுக்கப்புறம் யுவன் சார் கூட நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் மணி சர்மா சார். அண்ட் அங்கேருந்து நிறைய தமிழ் சாங்ஸ் அங்கெங்கெல்லாம் லைக் ஹிட்ஸ். ஐ மீன் மெயின்லி யுவன் சார் காம்போவில் நிறைய ஹிட்ஸ் வர ஆரம்பிச்சு, தாவணி போட்டு தீபாவளி, காதல் வைத்து, அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2007 2008 ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ். அந்த 2007ல் மலையாளத்தில் வந்து ஆக்சுவலி ஹிட் சாங் வந்தது, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சாங் வந்தது அந்த டைமில் தான். இடையில இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி அவுசி பச்சன் சார்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவரும் அதே மாதிரி நம்ம ராஜா சார் மட்டும்தான் எனக்கு நல்ல சில மெலடிஸ் வந்து அந்த ஒரு 7 இயர்ஸில் மலையாளத்துலலாம் எனக்கு கொஞ்சம் சாங்ஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க 2 பேர் இவங்க மட்டும்தான். மற்றவங்களாம் கொஞ்சம் பேரெல்லாம் இருந்தாங்க, பட் மெயின் மியூசிக் டைரக்டர்ஸில் வந்து 2 பேர் இவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு பிரேக் த்ரூ மலையாளத்தில் எஸ்பெஷலி ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சு. தென் ஆன் டாப் ஆஃப் தட் ஆல்சோ கன்னடா, தெலுங்கு எல்லாமே பேரலாக வந்துட்டு இருந்தது. கிரவாணி சார் கூட எல்லாம் அந்த டைம்லேயே, அந்த 2004 டைம்லேயே வந்து ஃபஸ்ட்டு சாங் 2003 2004 டைமில் ரெக்கார்ட் பண்ணேன். ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம சேரன் சார், அதோட தெலுங்குல வந்து அதே அந்த மெயின் ஒரு பேத்தோ சாங் கிரவாணி சாருக்கு ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சீத்தையா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் லைக் அந்த மாதிரி பேரலாக எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், நமக்கு எப்போவுமே ஒரு ட்ராப்னு ஏதாவது நமக்கு தோணும்போது, நம்ம இங்கே தமிழில் அவ்வளோ பாடலை இல்லை மலையாளத்தில் கம்மியாக இருக்குது, எனக்கு எப்போவுமே எங்கேயாவது ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருந்தது. லைக் அஸ் இன் தமிழில் அந்த டைமில் காதல் கொண்டேன் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது பிக்கப் ஆகி அது நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு பேரலி ஆனால் தெலுங்கு கன்னடா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது கூட மலையாளத்தில் வந்து, ஆனால் அதுக்கப்புறம் தான் 2008லேருந்து பிக்கப் ஆகிடுச்சு. இங்கே வந்து நல்ல சாங்ஸ் எல்லாம் இப்போ மறுபடியும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் நல்ல மெலடிஸ், நல்ல சில சாங்ஸ், இப்போ நெஞ்சமே மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸோ இட்ஸ் லைக் நான் ஒரு கொஞ்சம் வெட்டரன் ஸ்டேஜில் மாதிரி வந்துட்டேன் இப்போ. மற்றவங்க அப்படி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு இப்போ அந்த மாதிரி ஃபீலிங். இந்த மாதிரி நல்ல மெலடிகள். ஏன்னா யுவன் சார் கூட சில மாஸ் சாங்ஸ் எல்லாம் பாடும்போதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஐ லைக் டூயிங் எவ்ரி திங், பிகாஸ் ஏன்னா ஸ்டேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி சாங் தேவை தான். பட் அட் த சேம் டைம் நல்ல மெலடிஸ் அந்த மாதிரி கொஞ்ச நாள், இன்னும் நிறைய நாள் நிற்கும். லைக் மலரையாக இருந்தாலும் இப்போ நெஞ்சமே, இந்த மாதிரி சித்திரை நிலா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இன்னும் கேட்டுட்டு இருக்கிற சாங் தான் அதெல்லாம். இந்த மாதிரி பாடலுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாட்டு பண்ணாலுமே இன்னும் நீங்க கரண்ட்ல இருக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுத்து அப்படி சொல்லி லைக் ஒரு அளவுக்கு தள்ளி ஒரு 25 வருஷம் வந்துட்டோம். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் குட். ஃபர்ஸ்ட் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த ஒரு 25 வருஷத்துல யாராவது மீட் பண்ணாலே ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு நல்லா இருக்குமே. நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்டால் கூட நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 2 லைன் பாடினால. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலே
சரி சரி வாங்க நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்சம் ஒரு 2 பாட்டு எடுத்து 2 லைன் பாட்டு பாடுங்க. அதுதான் இன்னும் காண்டாகும். பட் ஐ மீன் லைக் வி ஸ்டில் டூ இட் ஃபார் ஃபன். பட் இப்போ வந்து ரொம்ப டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஃபைனலி உங்களை நிறைய நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு நம்ம இந்த இன்டர்வியூ செட் பண்ணோம். ஆனால் அதையும் மீறி நிறைய நேரமாக சாப்பிடாம பசியில் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் உங்களுக்காக சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சாப்பிடும்போது பேச மாட்டேன், பாட மாட்டேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பாடிடலாம். ரைட்ண்ணா. எது பேசினாலுமே ஸ்கோர் பண்ணிடுறீங்க. சாரி, ஸ்கோர் பண்ணுறது அப்படி ஒரு ஹேபிட்டேஜ். சார் வாங்க, வணக்கம். அண்ணே பாலாஜினே எப்படி இருக்கீங்க? இது வந்து நம்ம ஸ்குவிட் 65, இந்த கனவா சொல்லுவாங்க, கலமாரி 65, இது ப்ரான் 65. ஒன் ஆஃப் நம்ம ஃப்ரையர்லேயே நல்லா அப்படின்னா இது ரெண்டும் சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுக்கு மீல்ஸ் சொல்லிருக்கீங்க, மீல்ஸ் சொல்லுங்க. வரட்டும். சரிங்க. ஆரஞ்சா கிரேப்பா? ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு ஒரு கிரேப். எனக்கு கிரேப். சூப்பர். கிரேப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ளேவர் இது ஆக்சுவலாக. தம்பி ஒரு ஆரஞ்சு ஒரு கிரேப் சோடா எடுத்துவாங்க. நம்ம நீங்கள் அந்த மீல்ஸ் கொண்டாங்க. நம்ம செய்யறதோ இல்லை அப்படிதான். வஞ்சரம் ஃப்ரை, கிங் ஃபிஷ்னுவாங்க. கிங் இஸ் ஹேவிங் தி கிங் ஃபிஷ். அவரையும் கூப்பிட்டு இது எப்படி? ஐயோ வேணாங்க, நம்மளுக்கு வேணாம். ஏதோ பொறுப்பு ஓடினுக்குது. அந்த மீல்ஸில் வந்து நம்ம வந்து 2 கூட்டுகள் கொடுப்போம், அப்புறம் 3 நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் வரும். அது பெஸ்டானது. I'll just let you know what is that and just நீங்க அதை கொடுங்க. இது பெஸ்ட். ஆமா, அதை கட்டு தான் இது ரிவ்யூ ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து கூட்டு பொரியல் for you. There's 2 of that. Then you get mutton chukka to start with, and you got this chicken chukka. ஆமா, this is pepper fry the chicken. I'll save the rice. First rice serve பண்ணுவோம். அதோட பொடியும் கீ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். வெஜ்ஜோட அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த ரைஸ் சூடா கொண்டாங்க. இந்த சோடா இங்க வைங்க. Thank you. எக்ஸ்பீரியன்ஸ்ல Yes. ஆரஞ்சு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆரஞ்சு வந்து ஈஸியா பண்ணலாம். ஆனா கிரேப் ட்ரை இது ஆயிடும், ஸ்பில் ஆகும். அதுதான் கொஞ்சம். ஓகே, அல்ல ஹோல். எஸ், இது ஓகே. ஆனா இது பாருங்க, கவுண்ட் பண்றேன். அதுக்குள்ளே 1 2 3 இது ரொம்ப அது கொஞ்சம் இந்த ஆரஞ்சு பண்ணிடலாம். பட் ஆனா கிரேப் எஸ் பாருங்க, பப்ளி தம்பி கொடு. விஜய் சார், இதோட இந்த மீல்ஸில் நடக்கும்னா 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான்வெஜ் கிரேவிஸ் கொடுக்கும். யூ ஸ்டார்ட் வித் பொடி இல்லையா? அடுத்ததுன்னா என்கிட்ட அந்த மட்டன் எலும்பு கொழும்பு இருக்கு, அப்புறம் போட்டி கொழும்பு, குடல் கொழும்புன்றாங்க, அது மட்டன் 2வது. அப்புறம் பால் கறி, நம்ம மட்டனில் பால் கறி, அதே மாதிரி எலும்பு போட்டு பால் கறி, அது 3 மட்டன்லேயே முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு சிக்கன் ஃபிஷ் கிரேவி. இப்போ புரியுதா நான் ஏன் இவ்வளோ நேரமாக சாப்பிடாம? இப்போ தெரிஞ்ச அண்ணன் ஏன் அடிக்கடி வராருன்னு. அதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைஸ் இருக்குது, இது ரைஸோட பண்ணலாம். அப்புறம் மோர், தயிர், ரசம், இதெல்லாம் இருக்குது. யூ கேன் கோ வித் தட். சரிங்களா? சேர்ஸ். சேர்ஸ். நான் குடிச்சிடாதீங்க. யோ, சேர்ஸ் எல்லாம் குடிக்கணும் இல்லைங்கண்ணா. அது வேற ஒரு தண்ணி சாப்பிடலாம், இந்த தண்ணி வேண்டாம். என்ன சொன்னாலும் அப்படிதான். ஓகே, இல்லை இது என்ன ரீசனாக உங்க நல்லதுக்காக சொன்னேன். மோஸ்ட்லி இந்த பாடகர்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது, ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். நான் சிரிக்கிறீங்க. சாப்பிட்றேன்னு சொன்னேன். இவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணேன். ஒரு அளவுக்கு நம்ம வந்து இல்லை, உங்கள் பாடி டைப் என் பாடி டைப்புக்கு வித்தியாசம் இருக்கும். உங்கள் குரல் அது இதை சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். என் அப்பாவும் எனக்கும் சிமிலர் வாய்ஸாக இருந்தால் கூட எங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ். மேபி பிளட் டைப்பில் வரும். அது அப்பா நிறையா அது ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவேன். லைக் ரெகுலராக இந்த மாதிரி பிரெட்ஸ் இல்லை சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அதனால் ஆக்சுவலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப் ஆகும். பட் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இப்போ இது இங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வந்து சாப்பிட்றேன்னு தவிர ஆன் டெய்லி பேசிஸ் யூஸ்வலி ஃப்ரைடு நான் வந்து சாப்பிட்றதே கம்மி இல்லை, 0. ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் இருக்கு, அது ஒரு சைடில் இருக்குது. ஃப்ரைஸ், பர்கர்ஸ் இதெல்லாம் இந்த நார்மல் ஃபாஸ்ட் ஃபுட் பிளேசஸில் இருந்தெல்லாம் சாப்பிட்டு அங்கெல்லாம் சாப்பிட்றது நிறுத்தி ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு பர்கர் பிடிக்கும், பீட்சாஸ் பிடிக்கும், சாண்ட்விச்சஸ் இதெல்லாம் பிடிக்கும், சீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக நல்ல குவாலிட்டியில் இருக்கிற இதில் சாப்பிடுவேன். லைக் ப்ராப்பர் கோர்மே பர்கர்ஸ் அந்த மாதிரி. இதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்னா
மோஸ்ட்லி வீட்டில் தான். பட் இல்லைனா ட்ராவலிங் டைமில் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஹோம் குக் மாதிரி சாப்பிட்றதே பிடிக்கும். நிறைய கண்ட்ரியில் இப்போ சாப்பிட்றோம். அப்பாவோட பேரை காப்பாத்துறதுக்காகவே நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் பயந்து செய்வோம். நம்மனால அப்பா பேர் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி பயம் இருந்ததா? கொஞ்ச நாள் வரைக்கும். அதில் என்னென்னா, அவர் வந்து கஷ்டப்பட்டு அவரோட அப்பா வந்து அவ்வளோ காசெல்லாம் இல்லாமல் அவர் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு காரணமே அந்த டைமில் இனிமேல் அந்த இதில் தான், இந்த இண்டஸ்ட்ரியில் தான் வந்திருப்பார். பட் ஒரு 15 ரூபா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கி பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறி சென்னை வந்தார். அந்த டைமில் அவர் அப்பா உடம்பு சரியில்லாமல், வேலை பண்ண முடியாமல் உடம்பு சரியில்லாமல் படுத்தார். அந்த டைமில் அவர் சென்னை வந்துட்டார். அப்போ தான் அவரோட கரியர் ஆரம்பிக்குது. ஸோ அவரோட கஷ்டம் அது வேறு. நம்ம வந்து அந்த மாதிரி கஷ்டம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவம், அந்த மாதிரி அனுபவம் இல்லை நமக்கு. ஸோ அதான் அந்த ஸ்ட்ரகிள் இல்லாதனால நம்ம ஒர்க் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் கண்ணில் இல்லை, இவன் அப்பா அம்மாவுக்கே தோணும், இவன் ஏன் இவ்வளோ சௌகரியாக இருக்கான், இல்லை இவன் ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், இவன் ஏன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறான். என் தம்பி வந்து ஒரு வேலை ஜாயின் பண்ண பிறகு அந்த வேலையில் தான் இருந்திருக்கான் ஃபுல் டைம். அந்த வேலையில் தான் ஃபுல் டைம் இருந்திருக்காரு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற ஒரு ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை இன்னும் சேலரி வாங்கணும்னுலாம் இல்லை, இது எனக்கு போதும், இதுலேயே நான் இது பண்ணி நிறைய சேவ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ அவன் அந்த டைமில் நீ ஏன் எம்பிஏ படிக்க போல, இல்லை என் அண்ணா அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ எல்லா வீட்லேயும் இது மாதிரி இருக்கும். பட் நமக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், நமக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஆஃப்டர் அபவுட் 10 years இண்டஸ்ட்ரியில், ஒரு 12 yearsக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, அவர் கஷ்டப்பட்டு அவர் இந்த சென்னை ரோட்லலாம் நடந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஸ்டுடியோக்கு நடந்து போய் திருப்பி வந்து தானாக சமைச்சு ஒரு டெரஸில் ஒரு குடிசையிலலாம் தங்கி ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் மெதுவாக பிரேக் த்ரூ ஆகி ஒரு லெவலுக்கு வந்து இங்கே ஒரு வீடு வாங்கி நாங்கள் அந்த வீட்டில் நாங்கள் பிறந்து வளர்ந்து. ஸோ அவர் உண்டாக்குன ஒரு லெகசி, அவர் உண்டாக்குன ஒரு பேர், அது அவராலேயே அது வந்து கெடுக்க முடியாது. லைக் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட, இப்போ ரீசெண்டாக நிறைய சர்டன் இஷ்யூஸ் எல்லாம் மேபி அவர் ஏதாவது சொல்லுவார், இல்லை வேறு கூட ஆளுங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயங்களுக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூ இருக்குங்க. ஜஸ்ட் பிகாஸ் இப்போ நீங்களும் நாங்களும் ஒரு ஏதாவது தப்பு பண்ணால் உடனே நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம இருக்கிற எல்லா நல்ல விஷயம் மாஞ்சி போவார். சில டைமில் அப்படின்னு நடக்கும். பட் அவர் பண்ண விஷயத்துக்கு நாம் வந்து இப்போ ஏதாவது தப்பு பண்ணால் கூட நான் அதுக்குன்னு எக்ஸ்கியூஸாக சொல்லலை. பட் ஆனால் நானாக அந்த பேரை கெடுக்க முடியாது. அந்த பேர் எனக்கு இருக்குது. என்னால் இப்போ நான் சப்போஸ் அச்சீவ் பண்ண முடியலைன்னா கூட அதை அவரோட பேர் கெடுக்க முடியாது. அவர் பண்ணி வச்ச விஷயங்களெல்லாம் இல்லாமல் ஆக்க முடியாது. அது என்னோட விஷயம். அது என்னோட இப்போ விஜய் யேசுதாஸாக இருந்தால் கூட ஸ்டில் விஜய் ஆஸ் அ பர்சன் அண்ட் ஒரு சிங்கர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணார், அது மட்டும் உங்களால் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண முடியுமா, இல்லை லைக் கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா கூட பண்ணலாம். பட் தட்ஸ் ஆல். அது யூ கேனாட் கனெக்ட் டு இவ்வளோ பெரிய ஆள் வந்து இவ்வளோ பண்ணி வச்சுருக்காரு, அதோட ஒரு பாதி கூட இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் கூட அவர் பண்ணதோட பாதி கூட மேபி அச்சீவ் பண்ண முடியாது. பட் நானாக நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது என் ட்ராக்குக்கு பார்த்தா நான் ஒரு அளவுக்கு மற்றவங்க வச்சு கம்பேர் பண்ணும்போது ஓ இவ்வளோ பண்ணியிருக்காரான்னு மேபி சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ அவார்ட் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஃபிலிம்ஃபேர் இப்போ இந்த வருஷம் நாமினேஷன் வந்திருக்கு. வேற ஒரு ஃப்ரெண்ட், ஆக்டர் ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன். எனக்கு ஏற்கனவே 3 ஃபிலிம்ஃபேர் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு 5, 6 அண்ட் தென் கேரளா ஸ்டேட் அவார்டு 27 இருக்குது. ஸோ அவர் 3 இருக்கா, அப்புறம் அதை வச்சா பேசுகிறேன். நம்மள அது எனக்கு வந்து 3 கேரளா ஸ்டேட் அவார்டு இருக்குது, 4 ஏதோ இருக்குது, எனக்கு தெரியலை. பட் அதுவும் நீயும் நானும் கம்பேர் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து இந்த நாமினேஷன் வர்றதே பெரிய விஷயம். அது இப்போ இருக்கிற டாப் சிங்கர்ஸ் சித் ஸ்ரீராமா இருந்தாலும், அனிருத்தா இருந்தாலும், கபிலன் ஒரு வேற யார், சூரஜ் சந்தோஷ் மலையாளத்தில், தமிழில் ஹரிச்சரன். ஸோ அந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போது பெருமையாக இருக்குது. லைக் அஸ் இப்போ கூட 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ கூட ஒரு நாமினேஷன் வருது. அது நல்ல ஒரு அந்த மாதிரி ரொமான்ஸ் கொடுத்த ஒரு நல்ல ஒரு நெஞ்சமே சாங் மாதிரி. நீங்கள் ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரியே உங்களை ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களாண்ணா? நான் 79 born. யுவன் சங்கர் ராஜாவுக்கு நான் முத்துக்குமார் இல்லாமல் எப்படின்னா அவர் இருக்கும்போது இருந்த யுவன் சங்கர் ராஜா எப்படி இருந்தார், இப்போ அவர் இல்லாமல் இருந்த யுவன் சங்கர் ராஜா எப்படி இருக்காரு?
அது யுவன் சங்கர் ராஜா எப்பவுமே யுவன் சங்கர் ராஜா தான். அது நிறைய பேர் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் அவருக்கு ஒரு கம்பேக்னாலாம் அவர் எங்கேயுமே போனதில்லை கம்பேக்குக்கு. சரி அதான் நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி அவர் பண்ணி வச்சதெல்லாம் இல்லாமல் ஆகிடுது. அண்ட் தட்ஸ் ப்ரூஃப் லைக் மலேசியா ஷோ யூரோப் டூ. ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் த ஓவரால் இந்த லாஸ்ட் 10 years or 5 years இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு இல்லை. ஸோ ஐ திங்க் அது கொஞ்சம் இட்ஸ் ஜஸ்ட் அ சேஞ்ச் ஆஃப் தேட். பட் அது தவிர யுவன் சங்கர் ராஜா ஐ திங்க் அஃப்கோர்ஸ் திங்க் டு இளையராஜா சார், கவிஞர் லைக் லைக் கண்ணதாசன் சார் அந்த மாதிரி, ஆர் பாலி சார் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரஹ்மான் சாருக்கு இப்போ ஹிந்தியில் குல்சார் சார் ஆர் தமிழில் வைரமுத்து சார் ஆர் அந்த மாதிரி இருக்கிறதுனால வைரமுத்து சார், மணிரத்னம் சார் அண்ட் ரஹ்மான் சார் காம்பினேஷன். அதே மாதிரி ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஐம் ஷூர் யுவன் சார் வந்து நாமத்துக்குமார் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு இந்த இருக்காரு. அண்ட் வி ஆல் ஆல்சோ மேபி ஆர் மிஸ்ஸிங் அ லாட் ஆஃப். என்னோட லாஸ்ட் சாங் கூட ஐ மீன் லைக் வித் ஐ திங்க் வாஸ் தெய்வங்கள் எல்லாம், நாமத்துக்குமார் சார், யுவன் சார் காம்போவில். ஸோ தட் வாஸ் ஒன் ஜெம். அவங்க காம்பினேஷனில் நாங்கள் 3 பேரும் பண்ண ஒரு சாங்கில் ஒரு ஜெம்மாக கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ ஐ திங்க் தட் வில் அஃப்கோர்ஸ் வில் மிஸ் தட். பட் ஸ்டில் யுவன் சார் அது அவர் இல்லாமல் ஆகிட முடியாது. ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய சாங்ஸ், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் there will be amazing compositions that are coming up. So வீட்டில் ரொம்ப செல்லமாக இருப்பீங்களா? நான் இருப்பேன், அவங்க யாரும் என்ன செல்லம். என் வீட்டில் அம்மாவுக்கு செல்லம்னா ஒரு அளவுக்கு நான் தான் என் தம்பி இருக்கான். ஸோ அவனும் பட் இப்போ கூட குழந்தை ஆட்டமாக இருக்கிறது நான் தான். இப்போ வீட்டில் ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்துட்டு டக்குன்னு வில்லன் ரோல் பண்ணுறீங்க. வீட்டில் என்னென்ன சொன்னாங்க? வீட்டில் வில்லனும் நான் தான், குழந்தையாட்டமாக இருக்கிறதும் நான் தான், வில்லனாக இருக்கிறதும் என்ன சொல்கிறது, அந்த கமல் சார் டைலாக் தான். நான் கெட்டவனும் நான் தான், நல்லவனும் நான் தான். ஆனால் இவ்வளோ தான் சாப்பிடுவீங்களா இல்லை இன்றைக்கி இப்படி தான்? இவ்வளோதான் ஒரு அளவுக்கு, இதுவே ஜாஸ்தி. பாருங்கள், நான் மீட் அது அந்த ப்ரோட்டீன் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்டேக் வரும். ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடலையே? என்ன தான் சாப்பிட்றேன் சூடோட அந்த டைமில் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் தான். பட் ரொம்ப டேஸ்டியான கான்வர்சேஷன் நல்லா இருந்தது. உங்க கூட சேர்ந்தனால நானும் பேச கற்றுக்கிட்டேன். யார் நீங்கள்? இல்லை, நான் அவரோட மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப பேசுவாரா மாட்டாரா? போக்கர் ஃபேஸ். ஒரு இப்போ புரிஞ்சது இல்லை? கண்டிப்பாக. நம்ம அப்பாவும் எஸ்பிபி சாரும் ஜாயின் பண்ணி பாடினா ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ரொம்ப? எனக்கு இல்லைண்ணா, எனக்கு பிடிச்ச உங்களுக்கு. நான் அவர் மியூசிக்கில், பாலவன்கள் மியூசிக்கில் அப்பா பாடின ஒரு சாங் ரொம்ப பிடிச்சேன். ஆகரம் இப்போ சீக்கிரம் ஆச்சு. கம்போசிங் வைஸ் ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிஷன். பட் அஃப்கோர்ஸ் ஒரு மாஸ் சாங் இல்லை அந்த மாதிரி சொன்னால் காட்டுக்குயில் ஒரு ஆல் டைம் ஒரு சாங் தான் கண்டிப்பாக. ஸோ காட்டுக்குயில் பட் ஆனால் ஒரு கம்போசிங் அது வந்து இது அப்பா பாடினது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பாடல. ஸோ இன் தட் சென்ஸ் அகரம் இப்போ சீக்கிரமாக ஒரு சாங்காக, ஒரு பியூட்டிஃபுல் சாங் கம்போசிஷனாக அந்த சாங் செலக்ட் பண்ணலாம். அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வைரல் ஆகிட்டு இருந்தது. ரீசெண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வைரல் ஆனது அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அது வந்த டைம்லேருந்தே வைரலாக தான் இருக்குது அந்த சாங். நீங்கள் சபரிமலைக்கு எத்தனை தடவை மாலை போட்டிருக்கீங்க? இப்போ எனக்கு 45 வயசு. நான் போன 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வருஷம் போயிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 11 வயசுலேருந்து ஆரம்பிச்சு, இல்லை ஒரு 7 வயசுலேருந்து அப்பா கூட ஆரம்பிச்சு, ஒரு அங்கங்கே யூஎஸ் போன ஒரு 8 வருஷம் தவிர ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர். ஃபாஸ்டிங் எவ்வளோ டேஸ் இருப்பீங்க? கரெக்டாக 41 days. அப்படியா? ஒரு மண்டலம் இருந்துருவீங்களா? பக்காவாக பண்ணுறதுன்னா, ஃபாஸ்டிங் பண்ணுறேன்னா 41 days பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இல்லை மாலை போட்டு அந்த மாதிரி தாடி வளர்த்தி செருப்பு போடாமல் அந்த மாதிரினா 41 days பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இல்லை சும்மா சடனாக சபரிமலை போகலான்னு யாராவது பிளான் போட்டால் அப்போ மாலைலாம் போட மாட்டேன். ஜஸ்ட் அந்த ஏறுற டைமில் மட்டும் அது அட்லீஸ்ட் அது கூட ஒரு மினிமம் 10 நாள் விரதம் எடுத்துகிட்டு தான் போவேன். எனக்கு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை நான் சப்போஸ் போகிறேன்னு சொன்னால் கூட அந்த போகிற நாள் வந்து மாலை போட்டு வருவாங்க, திருப்பி இறங்கி வந்து மாலை கட்டி வச்சு அப்படியே சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பாடுனா அவங்களுக்கு புரியும். ஓகேண்ணா. தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமாக்குள்ள நம்ம இதுக்காக தான் வந்தோம், இதுக்காக தான் நிறைய எஃபர்ட் போட்டோம், இந்த இடத்துக்குலாம் வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இல்லை, என்ன இதுக்கப்புறம் என் பையன் என் பாட்டு
என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணோன்னு தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல, கட்சி சேராவும் சாயோட ஒரு பிக் ஃபேன். என் பாட்டெல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்கெல்லாம். இப்போ RRRல மலையாளம் வெர்ஷன் பாடின ஒரு சாங், இந்த தோஸ்தி சாங். அப்போ அது வந்து அந்த டைமில் அது ஒரு 2 வருஷம் ஆச்சுல, 3 வருஷம் ஆச்சுல. அதுக்கு அந்த டைமில் அவனுக்கு ஒரு 6 வயசு. அந்த டைமில் அவன் பயங்கரமாக அது பாடிட்டு இருந்தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எல்லாம் அவனே பிளேலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணி கேட்குறதுலாம் அந்த டைமில் அது இல்லை. ஸோ நான் இப்போ யோசிக்கிறேன், நான் என்ன டைப் சாங் பண்ணால் அவன் வந்து இந்த மாதிரி க்ரேஸியாக என்னோட ஃபேன் ஆகுமான்னு நான் யோசிச்சுட்டு. ஸோ இனிமேல் அதுதான் நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். பட் ஐ டோன்ட் திங்க் குளோபலாக இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் இல்லை, பட் அட்லீஸ்ட் இந்தியனா ஆல் ஓவர் இந்தியான்னு இன்னும் ஹேவ் நாட் ரீச்ட். அப்படி பார்த்தா சவுத் இந்தியா ஓகே ஓரளவுக்கு, பட் ஐ திங்க் ஹிந்தி இன்னும் காங்கர்னு இல்லை, இன்னும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ விச் இஸ் ஓகே. நடக்கலைன்னா கூட ஓகே தான். நடந்தால் மனசில் யோசிக்கிறது நடந்தால் நல்லாயிருக்கும். விக்கிபீடியா போயிட்டாலே ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்கணும், அப்படி ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் பல உங்கள் வார்த்தை நல்லா வரட்டும். அதுங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற லெவலுக்கு வரட்டும்னு நானும் ஆசைப்படுறேன். அதுங்க இன் டைம் நமக்கு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அப்பா ஒரு டைமில் யோசிச்சாரு இது ஃபிலிம் சாங்ஸ் நிறுத்தலாம்னு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 வருஷம் பாடிட்டே இருந்துச்சு. நான் 25 வருஷம் வரைக்கும் வருவேன்னு கூட நான் நினைக்கல. பட் ஆனால் இங்கே ஒரு மாமன்னன் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த RRRடைய உதயநிதி தன்னுடைய திரை பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆமாம், அந்த மாதிரி தெரியலை. இப்போது ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசையாக சொல்கிறேன்னு கூட வேணால் சொல்லலாம். பட் ஆனால் சொன்னேன், விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடினேன். அவர் இப்போ நிறுத்த போகிறாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு அதே மாதிரி அவருக்கும் இன்னும் பாடுறதுக்கெல்லாம் எப்போவுமே ஆசை. அவர் லாஸ்ட் ஃபிலிமில் வருமா இல்லையான்னு தெரியாது, அது கேட்டு வாங்கவும் முடியாது என்னால். ஸோ அது கரெக்டாக போக வேண்டிய ஆளுக்கு தான் போவோம். அது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ பட் தலைவருக்கு பாடுறது கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு எப்பவுமே சஹாரா பாடினா அது ஃபிலிமில் வரல. அதுக்கப்புறம் இப்போ லால் சலாம் பாடினேன், அது ஆனால் கன்னடா தெலுங்குல தான் பாடினேன். ஆனால் ஒரிஜினலாக எப்பாவது அவரும் எதாவது படம் இன்னும் நிறுத்துறதுக்கு முன்னாடி அவர் நிறுத்த மாட்டாருன்னு தெரியும். அவர் ஐ திங்க் இன்னும் நிறைய நாள் அவர் நடிச்சுட்டே இருக்கணும்னு தான் நமக்கு எல்லாருக்கும் ஆசை. ஸோ எப்பாவது ஒரு வாட்டி நான் பாடுறதுல அவர் ஏதாவது ஒரு நடித்தா அதோட வேணால் நான் ரிட்டையர் ஆகிடுவேன். கண்டிப்பாக ராக் ஸ்டாருக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறோம். சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. ஏன் அப்பா மாதிரி பாடுறீங்க, அப்பா மாதிரி பாடணுன்னா அவரே கூப்பிடலாமே, நீங்கள் உங்களே இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ பட் நான் சிரிச்சுட்டு அப்படியே இல்லை இதுதான் இதுக்குள்ளேருந்து வர்ற குரல் இதுதான், நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம். சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸ் இப்போ யுவன் சர்க்காக இருந்தாலும் ஈவன் அனிருத், பட் டோன் அந்த ஒரு சர்டன் விஷயங்கள் வந்து சிமிலராக தான் இருக்க போகுது. பட் ஆனால் த ஃபீல் ஆஃப் த சாங். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்தில் 5 பாட்டு 6 பாட்டு எல்லா பாட்டையும் அவங்களே பாடிக்கிறாங்க. பாடுற ஒரு சாங் வந்து ராமன் சார் தவிர அது வேற யார் வாய்ஸ்லையும் நம்ம வந்து 1000ல் ஒருவன்ல தாய் தின்ற மண்ணே ஒரு ரொம்ப ஹெவி டைப் ஒரு சாங். அதோ ஆக்சுவலி மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 6 o'clock தான் முடிஞ்சது.